சிவராத்திரி இறைவனுடைய சக்தி. நாம் எல்லோரும் அந்த சிவத்தன்மையை உணர்வதற்கான சாத்தியக்கூறு பூமியின் மீது ஆழமாகவும் வேகமாகவும் வீசக்கூடிய தினம். நம் எல்லோரும் பூரணமான ஞானத்தன்மைக்குள் மலர்வதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கின்ற தினம். எப்படி நாம் ஒரு பாய்மரப் படகிலே சென்று கொண்டிருந்தோமானால் நமக்கு தேவையான திசையிலே காற்று வீசினால் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்று அடைவது சுலபமோ, அதே போல இன்று ஞான நிலையை நோக்கி தியானம் செய்வதும் அந்த ஞான நிலையை சென்று அடைவதும் சுலபம். ஏனென்றால் நாம் சென்று அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி பிரபஞ்சத்தின் பெரும் சக்தி வீசுகின்றது. சங்கடமோ துக்கமோ வருத்தமோ அடையாமல் எளிமையாக சிவத்தன்மையினுள் நம்மால் கரைய முடியும். ஈஸ்வரத்தன்மையுள் நம்மால் கரைய முடியும். ஈஸ்வரத்தன்மை என்றால் என்ன? ஈஸ்வரத்தன்மை என்றால் தலைமை பண்பு. ஈஸ்வரன் என்கின்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு தலைவன், உரியவன் என்று பொருள். முதலில் நம் வாழ்க்கைக்கு நாம் உரியவர்களாக மாற வேண்டும், தலைவர்களாக மாற வேண்டும். தன்னுடைய உடலிற்கும் தன்னுடைய மனதிற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தலைவனாக மாறாதவன் எத்துணை நபர்களுக்கும் எத்துணை சொத்துக்களுக்கும் எத்துணை நாட்டிற்கும் தலைவனாக மாறினாலும் கூட அவர்களை விட்டு துக்கம் ஒழியாது, துக்கம் அழியாது, துக்கம் கரையாது. தன் வாழ்க்கைக்கு தன் உடலுக்கு தன் மனதிற்கு ஒருவன் தலைவனாக மாறும் பொழுது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் அழிகின்றது, துக்கம் கரைகின்றது, துக்கம் ஒழிகின்றது.